செய்திகள். வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உரிய சிகிச்சை அளிக்காததால் பெண் இறந்ததாக கூறி உடலை சாலையில் வைத்து உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. புதுச்சேரியில் பொங்கல் பரிசு பொருட்களுக்கு பதிலாக கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டு பணமாக நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆரம்ப கால தொழில்களை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கைவிட வேண்டும் என்றும் கொலை செய்ய சொல்வதும் அவர்களை ஜாமீனில் எடுப்பதும் என திமுக எம்எல்ஏ சம்பத் மனித கசாப் கடை நடத்துவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கடுமையாக விமர்சித்துள்ளார். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி காரைக்காலில் விசிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வில்லியனூர் கணுவப்பேட்டை வன்னியர் வீதியை சேர்ந்தவர் கிருஷ்ணன். இவரது மனைவி வள்ளி 40 வயது. இவருக்கு செவ்வாய்க்கிழமை இரவு வயிற்று வலி ஏற்பட்டதால் அவரை வில்லியனூர் அரசு மருத்துவமனைக்கு உறவினர்கள் அழைத்துச் சென்றனர். அங்கு பணியில் இருந்த செவிலியர் முதலுதவி சிகிச்சை அளித்து அனுப்பினார். வள்ளிக்கு புதன்கிழமை மீண்டும் வயிற்று வலி ஏற்பட்டு ஆபத்தான நிலையில் வில்லியனூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார். அங்கு வள்ளியை தீவிர சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல அவசர ஊர்தி கேட்டபோது ஓட்டுநர் இல்லை என்று கூறியதாக தெரிகிறது. இந்த நிலையில் வள்ளியை அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவரை பரிசோதித்து மருத்துவர்கள் வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக தெரிவித்தார். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் வில்லியனூர் புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் வள்ளியின் உடலை சாலையில் வைத்து திடீர் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காவல்துறையினரின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏன்னா இல்லைன்னா அந்த இது பிடிக்கிற மாரியாவது வைங்களாங்க, அதெல்லாம் எங்கள்கிட்ட கிடையாதுன்னாங்க. அது வந்து சொல்லிச்சு டாக்டரு கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஏந்து ஒன்றுமே இல்லை, நீங்கள் இதுக்கு மேலே நான் அனுப்ப மாட்டேன்னாங்க. ஏங்க நீங்கள் ஆம்புலன்ஸ் ஆகி கொடுங்க, நான் ஜிஹெச்சில் போய் பார்த்துக்கிறேன், நீ என்னைக்கு வந்தாலும் ஒன்றும் இல்லைன்னான்றீங்க, ஆம்புலன்ஸ் டிரைவர் இல்லைன்னாங்க. நான் என்ன செய்ய இல்லாததுக்கு எழுதி ஹாஸ்பிட்டல் பொண்டாட்டி எழுதாட்டேன். இப்போ என்னன்னா என் பொண்டாட்டி சேர்த்த மாதிரி அத்தவும் பொண்டாட்டி சாகணுமா வேணாமா? அப்போ என்னன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் தந்தா இத்தனை எம்எல்ஏ இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாரும் எனக்கு கையெழுத்து போட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இருக்கு எம்பிபிஎஸ் பஸ் இருக்கிறோமா இருக்கக்கூடாதானே கையெழுத்து போட்டு கொடுங்க, இல்லைன்னா நானும் செத்துறேன். இதாங்க. புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் 10 நாட்களே உள்ள சூழ்நிலையில் பொங்கல் பரிசு பொருட்களை கொள்முதல் செய்து வழங்க நடைமுறையில் சாத்தியமில்லை. எனவே பொங்கல் பரிசு பொருட்களுக்கு பதிலாக கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் பணமாகவே நேரடியாகவே வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட உள்ளது. கடந்த ஆண்டு பொங்கல் பரிசு பொருட்களுக்கு பதிலாக பயனாளிகள் வங்கிக் கணக்கில் 500 ரூபாய் செலுத்தப்பட்டது. தற்போது பொங்கல் பரிசுக்கான தொகையை உயர்த்தி கொடுப்பது தொடர்பாக அரசு பரிசீலனை செய்து வருகிறது. நிதி நெருக்கடி உள்ள சூழ்நிலையில் நிதித்துறையுடன் கலந்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக ஓரிரு தினங்களில் இறுதி முடிவெடுத்து கவர்னருக்கு அனுப்பப்பட உள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான நிதியை காலம் கடந்து வழங்காமல் பொங்கல் பண்டிகைக்கு முன்பே வழங்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி துறை அமைச்சர் சாய் சரவணகுமாருக்கு உத்தரவிட்டுள்ளார். எனவே ஒப்புதல் கிடைத்ததும் உடனடியாக வங்கி கணக்கில் பொங்கல் பரிசு தொகையை செலுத்தவும் குடிமைப் பொருள் வழங்கல் துறை தயாராகி வருகிறது. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் 3,53,249 ரேஷன் கார்டுகள் உள்ளன. கடந்த ஆண்டை போல 500 ரூபாய் பொங்கல் பரிசாக அரசு வழங்கினால் 17,66,24,500 ரூபாய் நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தப்படும். பொங்கல் பரிசு தொகையை உயர்த்தினால் அரசிற்கு சில கோடிகள் கூடுதலாக செலவாகும். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் பொங்கல் பண்டிகைக்கு ரூபாய் 5,000 கொடுப்போம் உள்ளிட்ட பல்வேறு பொய்யான வாக்குறுதிகளை தந்து ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் ஒரு வீட்டுக்கு 150 ரூபாய் பணம் ஒதுக்கியுள்ளது மக்களை ஏமாற்றும் செயல் என கூறினார். புதுச்சேரியில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் திமுக எம்எல்ஏ சம்பத் ஆகியோர் தங்களது குற்றங்களை மறைக்கும் வகையில் தொடர்ந்து குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாகவும் அதிமுக மீது பொய் புகார் செய்வது, காவல்துறையினரை மிரட்டுவது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருவது இவர்களது ஆட்டம் அதிமுக தொண்டன் ஒருவனிடம் ஈடுபடாது என சவால் விடுத்தார். கழிவுநீர் தொட்டியில் குழந்தை விழுந்த விவகாரத்தில் 13 நாட்கள் கழித்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தூண்டுதலின் பேரில் அனுமதியின்றி போராட்டம் நடத்திய திமுகவினர் மீது வழக்கு பதிய வேண்டும் என்றும், இல்லை என்றால் அதிமுக சார்பில் நாளை போராட்டம் நடைபெறும் என எச்சரிக்கை விடுத்தார். எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆரம்ப கால தொழில்களை விட்டுவிட வேண்டும் என்றும், கொலை செய்ய சொல்வதும் பிறகு அவரை ஜாமீனில் எடுப்பதும் என திமுக எம்எல்ஏ சம்பத் மனித கசாப் கடை நடத்தி வருவது வெட்கக்கேடானது என்றார். அரிசி, பச்சரிசி, கரும்பு, வெல்லம், முந்திரி, திராட்சை, அதனுடன் ஒரு சிறு நிதி உதவியை
புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகு மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் கரும்பு, பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இதனுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2500 ரூபாய் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுகின்ற விதத்தில் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் முறைகேடுகள் நடப்பதற்கு வாய்ப்பு உள்ளதாகவும், எனவே மின்னணு வாக்குறுதி இயந்திரத்தை கைவிட்டு பழைய முறையான வாக்குச்சீட்டு முறையில் தேர்தலில் நடத்த வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில அரசியல் குழு துணை செயலாளர் செந்தமிழ் செல்வன் தலைமையில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் மாநில அரசியல் குழு செயலாளர் வணங்காமுடி கருத்துரையாற்றினார். மத்திய அரசை கண்டித்தும், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை கைவிட கோரியும், வாக்குச்சீட்டு முறையை மீண்டும் கொண்டுவர வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விசிகாவினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். EVM இயந்திரத்தை கைவிடு. 10% மக்களான பணியா கும்பல் 90% புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து சுயேட்சை எம்எல்ஏ நேரு மனு ஒன்றை அளித்தார். அவர் அளித்துள்ள மனுவில் புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளுக்கு ஆக்கப்பூர்வ நடவடிக்கை அரசும் அதிகாரிகளும் செய்ய தவறியதால் பல அசம்பாவிதங்கள் அரங்கேறி வருகின்றன. கடலில் இறங்குபவர்களை தடுக்கவும் எச்சரிக்கவும், மீறி குளிப்பவர்கள் கடல் அலைகளால் இழுத்து செல்லப்படாமல் உடனே காப்பாற்ற நீச்சல் தெரிந்த பணியாளர்களை நியமிக்க வேண்டும். அதற்கான எந்த முயற்சியும் அரசு எடுக்காமல் விட்டதால் இளைஞர்கள், மாணவர்கள் பலர் பலியாகி உள்ளனர். நகர பகுதியில் சிசிடிவி கேமரா இல்லாததால் பல குற்ற சம்பவங்கள் எதனால் நடந்தது என்று கண்டுபிடிக்க முடியாமல் உள்ளன. கடலில் மூழ்கி இறந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா ரூபாய் 5 லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும். இனி இதுபோன்று நடக்காமல் இருக்க அரசும் அதிகாரிகளும் இணைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு, புதுச்சேரி சுற்றுலாத்துறை காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்தில் காரைக்கால் கார்னிவல் என்ற திருவிழாவை கொண்டாடி வருகின்றது. அதன்படி நிகழ் ஆண்டிற்கான கார்னிவல் திருவிழா வரும் 14ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை நடக்க உள்ளது. இந்நிகழ்ச்சி காரைக்கால் கடற்கரை, நகராட்சி மைதானம், மாவட்ட விளையாட்டு அரங்கம் உள்ளிட்ட 3 இடங்களில் நடக்கிறது. சினிமா கலைஞர்களின் இன்னிசை நிகழ்ச்சிகள், மாணவர்களுக்கான கைப்பந்து போட்டி, மாரத்தான் போட்டி, சைக்கிள் வேக போட்டி உள்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன. காரைக்கால் சுற்றுலா வளர்ச்சிக்காக நிகழ் நிதியாண்டில் கூடுதல் நிதியை முதல்வர் ரங்கசாமி வழங்கியுள்ளார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறை பணி மேற்பார்வையாளர் மற்றும் பணி உதவியாளர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பச்சையப்பன், அன்பழகன் தலைமை தாங்கினர். ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், பிரேம்தாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பொதுப்பணித்துறை வெளியிட்டுள்ள இளநிலை பொறியாளர் பதவிக்கான RR திருத்தம் செய்துள்ளது. புதுச்சேரி அரசு ஒதுக்கீடு வழங்காமல் 85% நேரடி நியமனத்திற்கும் 10% பதவி உயர்வு மூலம் வரைவாளர்களுக்கும் மீதி 50% குறைந்த தகுதி உள்ள வரைவாளர்களுக்கு போட்டித் தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் வகையில் புதிய RR திருத்தப்பட்டதை கண்டித்து கோஷம் எழுப்பினர். பணி செய்த ஊழியர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வை பறிக்கின்ற காரைக்கால் திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்திற்கு 82.74 லட்சம் மானியம், சட்டசபை வாகன பயன்பாட்டிற்கு 42.44 லட்சம் வாகன செலவினம், 29 பட்டியலின் மாணவர்களுக்கு 10.56 லட்சம் ரூபாய் வழங்கும் கோப்பிற்கு கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல் அளித்துள்ளார். பதவி உயர்வு அடிப்படையில் கண்காணிப்பாளர் பணியிடங்களை நிரப்பவும், லாஸ்பேட்டையில் நிர்வாக தீர்ப்பாயம் துவங்க அரசாணை, சீனியாரிட்டி அடிப்படையில் இளநிலை கணக்கு அலுவலர்கள் நியமனம், விலங்குகள் வதை தடுப்பு சங்கம் மறுசீரமைப்புக்கு அனுமதி அளித்துள்ளார். மேலும் புதுச்சேரி அரசு 2ஆம் கட்டமாக பல்வேறு அரசு துறைகளில் காலியாக உள்ள அரசு பணியிடங்களை நிரப்ப நிதித்துறை அனுப்பிய கோப்பிற்கு நிதி நிலைமைக்கு ஏற்ப பணியிடங்களை நிரப்ப கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் குடிநீர் பிரச்சினை, தொடர் மின்வெட்டு, குண்டும் குழியுமான சாலைகள் மற்றும் சுதான நகரில் கட்டி முடிக்கப்பட்டு இன்னும் செயல்பாட்டுக்கு வராத மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளிட்ட பல்வேறு மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வலியுறுத்தி முதலியார்பேட்டை அதிமுக சார்பில் மரப்பாலம் சந்திப்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அம்மா பேரவை மாநில செயலாளருமான பாஸ்கர் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் செயல்படாத தொகுதி திமுக MLA சம்பத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். தகவல் அறிந்த
அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து மக்கள் நலன் கருதி போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர், முதலியார்பேட்டை தொகுதி திமுக எம்எல்ஏ சம்பத்தின் செயல்படாத தன்மையால் தொகுதியில் கடந்த 3 ஆண்டுகளாக எந்த வளர்ச்சி பணிகளும் நடைபெறவில்லை என குற்றம் சாட்டினார். மக்கள் பணி செய்யாமல் கொலை, கொள்ளை, கஞ்சா, நில அபகரிப்பு குற்றவாளிகளுக்கு ஆதரவாகவும் அவர்களை ஜாமீன் எடுப்பதிலேயே தொகுதி திமுக எம்எல்ஏ சம்பத் குழு நேரத்தை செலவிடுவதாக குற்றம் சாட்டிய அவர், மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாவிட்டால் மீண்டும் மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை அதிமுக முன்னெடுக்கும் என எச்சரிக்கை விடுத்தார். பல முறை பல மக்கள் பல கோரிக்கை விடுத்தும் எந்த கோரிக்கைக்கும் அவர் செவிசாய்க்கிறதில்ல, பதில் சரியில்லை. ஒரு கேவலமான பதில், ஒரு அனாவசியமாக நடந்துக்கிறது மக்கள்கிட்ட. எவ்வளோ பேர் தினமும் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ரோடு பிரச்சனை, சாலை வாய்க்கால் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, கரண்ட்டு பிரச்சனை. ஒரு நாளைக்கு எத்தனை முறை கரண்ட்டு நிற்கணுன்றதுக்கு ஒரு விதிவிலக்கே கிடையாது. அப்போ அதுவே நிற்கும், அதுவே வரும், அதுவே நிற்கும், அதுவே வரும். எவ்வளோ வீட்டில் ஃப்ரிட்ஜு போயிடுச்சு, டிவி போயிடுச்சு, நிறைய எலக்ட்ரானிக்கல் பொருள் போயிடுச்சு, நிறைய பிரச்சனை. கரண்ட்டு நின்னா எப்போ வரும்னு தெரில. இது இந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு முதல் படி. விரைவில் அவருடைய நடவடிக்கையெல்லாம் மாற்றிக்கின்னு இந்த தொகுதியுடைய வளர்ச்சி திட்டப்பணிகளுக்கு எதுவும் செய்யாமல் இதே மாதிரியே மக்களை புறக்கணித்து தொகுதியை புறக்கணித்தார்னா தொடர்ந்து மிகப்பெரிய போராட்டத்தெல்லாம் தொடர்ந்து நடத்துவோம். புதுச்சேரி அரசு வரவு செலவு திட்டத்தில் பட்டியலின் மக்களுக்காக அரசு துறைகளில் ஒதுக்கப்படுகின்ற நிதி மற்றும் அதன் செலவினங்கள் குறித்தான ஆலோசனை கூட்டம் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், அசோக் பாபு, ராமலிங்கம், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை செயலர் திரு கேசவன், துறை இயக்குனர் இளங்கோவன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் துறை வாரியாக பட்டியலின் மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி இதுவரை எவ்வளவு செலவு செய்யப்பட்டுள்ளது, மீதமுள்ள நிதி செலவினங்களுக்காக என்னென்ன திட்டங்கள் வரையறுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. மேலும் பட்டியலின் மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியினை முழுமையாக இந்த நிதியாண்டிற்குள் செலவு செய்ய வேண்டும், அதற்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் உத்தரவிட்டார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருமுடி நகரில் ரூபாய் 27,50,000 மதிப்பில் புதிய கழிவுநீர் வெளியேற்றும் குழாய் மற்றும் புதிய கழிவுநீர் தொட்டிகள் அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளை வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மூலம் மணவெளி தொகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி பணிகள் குறித்து ஆலோசனை கூட்டம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் தலைமையில் சட்டப்பேரவைத் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் போது மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மற்றும் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி மூலம் 100 நாள் வேலை திட்டத்தினை முழுமையாக செயல்படுத்த வேண்டும், மணவெளி தொகுதியில் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை வசதி பணிகளை விரைந்து முடித்து தர வேண்டும் என அதிகாரிகளுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் உத்தரவிட்டார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் மற்றும் அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் காசிக்கு வீச மிகுந்த திருக்காஞ்சி காமாட்சி மீனாட்சி உடனுரை கெங்கவராக நதீஸ்வரர் பெருமானுடைய ஆலயத்தில் மார்கழி மாத தேய்பிறை அஷ்டமி தினத்தில் உலகிற்கு படித்தளர்ந்த திருவிளையாடல் திருவிழா நடைபெற்றது. இந்த விழாவிலே தேய்பிறை அஷ்டமி என்பதால் பைரவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும், காமாட்சி மீனாட்சி கெங்கவராக நதீஸ்வரர் பெருமான் உலகிற்கு படியளந்த திருக்கோலத்தில் எழுந்தருளி சிறப்பு தீப ஆராதனைகளும் செய்து அனைத்து பக்தர்களுக்கும் தனம் தானியம் செழிக்க வேண்டும் என்பதற்காக பச்சரிசி, சில்லறைகள், நாணயம் மற்றும் நெல்லிக்கனிகள் ஆகியவை அருட்பிரதாசமாக பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சி புதுச்சேரி சபாநாயகர் ஏமலம் செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து 2024 ஆண்டிற்கான நாட்காட்டியை பக்தர்களுக்கு வழங்கினார். மேலும் இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உரிய சிகிச்சை அளிக்காததால் பெண் இறந்ததாக கூறி உடலில் சாலையில் வைத்து உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. புதுச்சேரியில் பொங்கல் பரிசு பொருட்களுக்கு பதிலாக கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டு பணமாக நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
கால தொழில்களை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கைவிட வேண்டும் என்றும் கொலை செய்ய சொல்வதும் அவர்களை ஜாமீனில் எடுப்பதும் என திமுக எம்எல்ஏ சம்பத் மனித கசாப் கடை நடத்துவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கடுமையாக விமர்சித்துள்ளார். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி காரைக்காலில் விசிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.